அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு சாரீலேருந்து மேக்ஸி ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் வந்து 4 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த போர்ஷன் தான் சாரியோட முந்தி. ஃபஸ்ட்டு லைனிங்கில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த முந்தி பகுதியில் வச்சு கட் பண்ண போகிறேன். பார்டர் போர்ஷன் வந்து இடுப்புக்கிட்ட வர மாதிரி வச்சு தைக்க போகிறேன். பாருங்கள், லைனிங்கில் எப்படி கட் பண்ணினோம் அதை வந்து ஃபேப்ரிக்கில் வச்சு மார்க் பண்ணி அதையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவேன். லைனிங் வந்து இப்போ சாரியில் வச்சு கட் பண்ணும்போது நம்ம அந்த கிளாத்தில் இருக்க நெக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நெக் போர்ஷன் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். நெக் போர்ஷன் வந்து லைனிங்கில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த லைனிங் வந்து இது மேலே வச்சு ஒரு 3 பின் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஸ்டிச் போட்டிங்கன்னா அங்கே நெக் போர்ஷன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். ட்ரெஸ்க்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் பார்ட்ரு வரும், பேக் சைடு வந்து பார்ட்ரு வராது. இப்போ முந்தி பாட்டில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து சாரியோட இன்னொரு சைடு. இது பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. இது வந்து நான் ஸ்லீவ்ஸ்க்காக எடுத்துக்க போகிறேன். இந்த ப்ளைன் பார்ட் வந்து நல்லா லாங்காகவே இருக்கிறனால நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து பஃப் ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி சுருக்கம் எடுத்து தைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணி கரெக்டாக அதில் இதை வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸி ட்ரெஸ்ஸோட டாப் முடிஞ்சுது. பாட்டமுக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். லைனிங் 1 மீட்டர் வந்து டாப்புக்கு போனாலும் 3 மீட்டர்ஸ் கீழே பாட்டமுக்கு வச்சு அதில் இந்த மாதிரி சுருக்கம் எடுத்து நான் தைச்சிக்க போகிறேன். ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வருது. டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹேங்கிங்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ண மேக்ஸி ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.